பக்தி ஒளி சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ஆஷாட நவராத்திரி இது 4ஆம் நாள் பூஜை. 9/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வராகிக்கு 4ஆம் நாள் பூஜையாக நடக்க இருக்கிறது. நமது குடும்பத்தில் மேன்மை பெற இந்த பூஜை தினம்தோறும் நாம் செய்கிறோம். அன்று நாம் எப்போது பூஜை தொடங்க வேண்டும் என்றால் 7 to 8 மணிக்குள் குரு ஹோரையில் இந்த பூஜையை தொடங்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் பூஜை செய்வதால் வராகியினுடைய அருள் முக்கியமாக நமக்கு மனதார கிடைக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றும் நாம் வராகிக்கு பாலபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், சந்தனம், பன்னீர் இவை அனைத்தும் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து மனையில் அமர வைத்து அதற்கு மேல் ஏதாவது தாம்பாளத்தட்டோ வாழை இலையோ வைத்து அதன் மீது வெற்றிலை வைத்து அதன் மீது மஞ்சள், பச்சை, அக்ஷதை, குங்குமம் எல்லாம் போட்டு அதன் மீது வாராகி அமர வைக்க வேண்டும். அவளுக்கு இன்று அவளுக்கு நீல நிற ஆடை அவளுக்கு உடுத்தி அலங்காரம் செய்து அவள் முன் கிழங்கு வகைகளும் இனிப்பு வகைகளும் அதே போல அஷ்டோத்திரங்கள் படித்து, மந்திரங்கள் படித்து, கவசங்கள் படித்து, கவசம் என்றால் வராகி கவசமே இருக்கு. இருகுழை கோமளம்தால் புஷ்பராகம், இருண்டு கண்ணும் குருமணி நீலம் கோமேதகம் அப்படின்ற கவசம் இருக்கு. இது அவ்வளவு விசேஷம். இதை படிச்சா அதை படிச்சுட்டு இவ்வளோண்டு புக்கு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பூஜை முறைகள்ல இருந்து மந்திர முறைகள்ல இருந்து எல்லாமே அதுல இருக்கும். அதை ஒண்ணு விடாம நீங்க படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மந்தாகினி, ரத்னமேனி, நீலரத்ன, ஜடாதரி, உக்ரவக்ர, தனதி, சங்கு புஷ்ப, சங்கராத்யாயனி, கோரரூபி, சகல தோஷங்களையும் பூத பிரேத பிசாசுகளையும் ஏவல் பில்லி சூன்யங்களையும் மாறோ மாறோ ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் ராரா வாராகி மாருத்ரி மதுமாமிச பக்ஷணி பாலி சோழி மாதங்கியாய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்க மனதார சொல்லி வாராகியினுடைய திருவருளை பெற வேண்டுகிறேன். இன்று வாராகி பூஜை செய்வதால் வீட்டில் கன்னி பெண்களுக்கோ கன்னி மகனுங்களுக்கோ உங்களுக்கு திருமண தடை இருந்தால் அந்த திருமண தடை நீங்கும். குழந்தைகள் வரம் கிடைக்கும். அதே போல ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் கணவனும் மனைவியும் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதனால் வராகியின் அருளால் திருமணமும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழவும் இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்பதை இந்த பக்தி ஒளி சேனல் மூலியமாக உங்களுடன் நான் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.